படமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் அடிப்படையாக பேசப்படுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களே, வழிபடுதலாக இருக்கலாம், வணங்குறதா இருக்கலாம், தொழுகிறதா இருக்கலாம், எல்லாமே வந்து தனிநபரினுடைய நம்பிக்கை சார்ந்து அமையக்கூடிய விஷயங்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்து இல்லை குறிப்பிட்ட இன்னுமா அந்த பிட்டு நோட்டீஸும் 50 பைசா சாக்லேட்டும் என்னை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க புண்படுத்துற மாதிரி இருக்காதா? இதில் வந்து நாங்கள் மதம் மாற்றம் சொல்லலை, மனமாற்றம். ஆமாம். அப்புறம் வந்து மனிதனுக்கு வந்து அப்பப்போ ஒரு நம்பிக்கைகள் தோன்றிகிட்டே இருக்கும். அவநம்பிக்கைகள், எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் தோன்றிகிட்டே இருக்கும். ஏன்னா அவனோட இது இயல்பு. அதுக்கு அவனுக்கு ஒரு அதை வந்து நம்ம அவனை சரிப்படுத்துறதுக்கு, அதை ஒரு மூடுறதுக்கு, உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் வருது இல்லையா, அதை மூடுறதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்.